கதை அப்பா அம்மா உங்களை எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தி ஆளாக்குறாங்கிற ஒரு கதை தான். அந்த கதையில நீங்க நிறைய கத்துக்க வேண்டிய விஷயங்களும் இருக்குது. அப்படியாம்மா? அப்ப நீங்க கதையை சொல்லுங்க. அந்த கதையில நேற்று மாதிரி எங்களுக்கு கேள்விகளும் கேட்கணும். கண்டிப்பா செல்லம். ஒரு ஊர்ல ராஜாவும் ரோஜாவும் ஒரு கிராமத்துல இருந்தாங்க. அவங்களுக்கு 2 பசங்க. ராஜா அன்றாட கூலி வேலைக்கு போய் அவங்க குடும்பத்தை பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க அந்த குழந்தைகளோட. ஒரு நாள் ராஜா வேலைக்கு போற இடத்துல ஒரு விபத்துல இறந்துட்டான். அச்சச்சோ ஆண்டி, அந்த அம்மா பாவம். ஆமாண்டா தங்கம், அவங்க பாவம் தான். அப்புறம் அந்த ரோஜா வீட்டிலேயே இருந்தா. என்ன பண்றதுனே தெரியல. அவ குழந்தைகளும் பசியில ரொம்ப அழுதாங்க. எந்த சொந்த பந்தங்களும் எல்லாம் ராஜா இறந்தப்ப வந்துட்டு போனவங்க தான். நான் பாத்துக்கிறேன், நீ பாத்துக்கிறேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எல்லா காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க ஊருக்கு அவங்க கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் ரோஜாவை கேட்கறதுக்கு ஆளே இல்ல. இப்படியே ரோஜா வாழ்க்கை வீட்டிலேயே இருந்த பொருள்களை வச்சு நடந்துட்டு இருந்துச்சு. ஒரு நாள் ரோஜா முடிவு பண்ணா, நம்ம வெளி உலகமே தெரியாம வீட்டிலேயே இருந்தா எந்த வேலையும் கத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ரோஜா பெண்ணா இருந்தாலும் தைரியமா இருக்கணும்னு அவளுக்குள்ளேயே மனசுல எல்லா உறுதியை எடுத்துட்டு வேலைக்கு கிளம்ப ஆரம்பிச்சா. அவளும் கடகடையா ஏறி இறங்கினா. அதுவும் அவங்க ஒரு கிராமம். அந்த கிராமத்துக்குள்ள 1000 பேர் 1000 விதம் பேசுவாங்க. அதெல்லாம் அவ பொருட்படுத்தக்கூடாதுன்னு மனசுல தைரியத்தை வர வச்சுட்டு அவ கிளம்பினா. அவளும் டவுன் சைடு போய் ஒவ்வொரு கடையா ஏறி ஏறி வேலை கேட்டா. ஆனா ரோஜாக்கு எங்கேயுமே வேலை கிடைக்கல. அதுக்கப்புறம் அவ சோர்ந்து வீட்டுக்கு வந்தப்ப அவ குழந்தைய பசியில அழுதுச்சு. ரொம்ப தவிச்சாங்க. என்ன பண்றதுனே அவளுக்கு தெரியல. அதுக்கப்புறம் ஒரு அம்மா அவகிட்ட வீட்டு வேலை இருக்கிறதா சொன்னாங்க. அவங்க பொண்ணு வெளிநாட்டுல இருக்கிறே கல்யாணம் பண்ணி அவங்க அம்மாவையும் அப்பாவையும் பாக்குற வேலையா ரோஜாக்கு கொடுத்தாங்க. ரோஜாவோட நிலைமை, அவ மழை வந்தா அவ வீடு பயங்கரமா தண்ணி வரும், ஒழுகும். அந்த மாதிரி ஒரு வீடு. அதே மாதிரி காத்தடிச்சாலும் அந்த ஓலையெல்லாம் தூக்கி தூக்கி குப்பையெல்லாம் உள்ள வந்துடும். அப்படியெல்லாம் இருந்தது. 3 நேர சாப்பாட்டுல ரோஜாவும் ரோஜா குழந்தைகளும் ஒரு நேரம் தான் சாப்பிடுவாங்க. அதுலயும் ரொம்ப கஷ்டப்பட்டு கஞ்சியை மட்டும்தான் குடிச்சிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு நேரம் கஞ்சி மட்டும்தான் உங்களுக்கு கிடைச்சதாமா. எல்லா குழந்தைகளும் ஸ்கூலுக்கு போறதை பார்த்துட்டு பழையபடி நாங்களும் ஸ்கூலுக்கு போகணும்னு அழுதாங்க. அவங்க படிச்சது கவர்மெண்ட் ஸ்கூலா இருந்தாலும் நோட்டு புத்தகம் வாங்குறதுக்காவது காசு வேணுமே. அந்த காசு கூட ரோஜா கிட்ட இல்ல. ரோஜா என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு பக்கம் அவ வேலைக்கு போறப்ப கடனை வாங்கி நோட்டு புத்தகங்களை வாங்கி குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்பினா. அப்படி இருந்தும் அந்த குழந்தைய கிழிஞ்ச துணி தான் போட்டுட்டு போவாங்க. மத்த எல்லா பிள்ளைகளும் அவங்களை கிண்டல் பண்ணாங்களாமா. இப்படியே ரோஜா வாழ்க்கை வறுமையிலேயே போயிட்டு இருந்ததாமா. வறுமையில இருக்கிற அவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம கடவுள் கிட்ட போய் அழுதாலாமா. என் வாழ்க்கை பாதியிலேயே முடிஞ்சிருச்சு. ஆனாலும் எல்லாரும் உனக்கு விரதம் இருப்பாங்க. நான் பச்சை குழந்தைகளும் கூட விரதம் தான் இருக்க வைக்கிறேன். ஏன்னா எங்களுக்கு சாப்பாட்டுக்கு கூட வழி இல்ல. அந்த அளவுக்கு நாங்க கஷ்டப்படுறோம். கடவுள் கிட்ட அழுகாத குறையா அழுது அவ கஷ்டங்களை எல்லாம் சொன்னாலாமா. ஆனா அந்த கடவுள் அவளோட கண்ணீருக்கு இறங்கி காய்ச்சிட்டு இருந்த மாதிரி அவ அன்னைக்கு வீட்டு வேலைக்கு போன இடத்துல அவங்க பொண்ணு வெளிநாட்டுல இருந்து வந்திருந்தாங்களாமா. இவங்க தான் புதுசா வேலைக்கு வந்திருக்காங்க. அவங்க அம்மா அப்பா அவங்க பொண்ணு கிட்ட அறிமுகப்படுத்தினாங்களாமா. அப்புறம் ரோஜா அன்னைக்கு எல்லாம் வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டாலாமா. மறுநாள் வந்து ரோஜானால போக முடியலையாமா. அவங்க பொண்ணு ரோஜா வீட்டுக்கு வந்தாங்களாமா. நம்ம அடுத்தவங்களுக்கு கெடுதல் பண்ணவே கூடாது. அது மாபெரும் தப்பு. எப்பவுமே கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு உதவினா கடவுள் ஏதாவது ஒரு வழியில நம்மளுக்கு எல்லாமே நல்லதாவே நடத்தி தருவான். குழந்தைங்க உங்களுக்கு அது புரியணும். சரியா தங்க, இந்த கதையில இருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அம்மா, ரோஜா மாதிரி எவ்வளவோ பேர் கஷ்டத்துல இருப்பாங்க. அவங்களுக்கு பெரிய தொகை நம்ம கொடுக்க முடியலனாலும் நம்மளால கொடுக்க முடிஞ்சதை கொடுக்கணும். ஒரு டம்ளர் தண்ணியாவது அவங்க குழந்தைகளுக்கு கொடுத்து விடணும். அதுதான் இந்த கதையோட அர்த்தம். ஆமாண்டா தங்க, அதேதான் ஆண்டி. அதே மாதிரி கஷ்டப்படுற குழந்தைங்க இல்லாத குழந்தைகளெல்லாம் வரும்போது அவங்கள கிண்டல் பண்ணியோ நக்கல் பண்ணியோ சிரிக்க கூடாது. அவங்களும் நம்மள மாதிரி குழந்தைங்க தான். நம்ம வீட்டுல இருக்கிறத அவங்களுக்கு கொடுத்து பகிர்ந்துக்கணும். அதுதான் இந்த கதையோட 2வது நியதி. ஆமாண்டா, கதையை நல்லா புரிஞ்சு கேட்டுட்டீங்க ஆண்டி. இனி ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. கடினமா உழைச்சா ரோஜாக்கா மாதிரி நல்லவங்களை சந்திக்கலாம். அதுவும் வாழ்க்கையில தன்னம்பிக்கை கொடுக்கும். கரெக்டா ஆண்டி? கரெக்டான பாயிண்ட் தான் சொல்லும். சரி, இன்னைக்கு கதை கேட்டதெல்லாம் போதும். நாளைக்கு வேற ஒரு கதை பார்ப்போம். இப்போ எல்லாரும் என்ன பண்ணணும்? போய் சாப்பிடணும், ஹோம்ஒர்க் செய்யணும், படிக்கணும், அப்புறம் தூங்கணும். போங்க, உங்க வேலையெல்லாம் போய் பாருங்க.